இது என் தலைவனை பாதுகாப்புறதுக்கு நாங்கள் தான் போவோம், கையில் தான் தடுப்போம் மக்களை. இப்போ துப்பாக்கி வச்சு தடுத்து நம்ம கொண்டு போகிறாங்கன்னா அது சந்தோஷம் தானே சார். பாதுகாப்பு நம்ம அண்ணனுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது மகிழ்ச்சி தானே. உங்களுக்கு சாதாரணமாக இருந்தது இன்றைக்கி நாங்கள் 92 ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து வந்தோம், ரசிகர் மன்றம் இருந்தோம். இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து மக்கள் தலைவனாக இருக்கார். மக்களுடைய செல்ல பிள்ளையாக இருக்கும்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இருப்பாங்க. மதுரையில் பூராமே கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க தொண்டர்கள். அவங்கள பூரா அரவணைச்சு கொண்டு போகிறது அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். தளபதி சொன்னாதான் பூரா நிற்பாங்க, யார் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல முறையில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எங்கள் பொதுச்செயலாளரும் எங்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல விதமாக சொல்லி எங்கள் பொதுச்செயலாளர் எங்களை நல்ல முறையில் வழி நடத்துறாரு. அந்த அடிப்படையில் எங்களை எல்லா முறையிலையுமே நாங்கள் தளபதிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் சார். அவ்வளோதான் சார். இதில் ஒன்றும் தளபதி துப்பாக்கியை வைக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவரை பாதுகாப்பாக அனுப்பணுன்ற ஒரே எண்ணத்தில் அங்கே நின்றோம். அது பாதுகாப்பு காரணத்துக்காக வச்சுருக்காங்க. அது நல்லது தானே சார், நல்ல விஷயம் தானே. இப்போ சுற்றுந்தா மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிறோம் சார். தளபதிக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல சார். தளபதிக்காக தானே அவரை பாதுகாப்பு 33 வருஷம் போராடி இருக்கேன். 33 வருஷம் அவருக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், உழைச்சிட்டு இருக்கேன். இன்னும் உழைக்க ரெடியாக இருக்கேன். இன்னும் தளபதியை ஒரு நல்ல நிலைமையில் அவர் வரந்தொட்டி மக்கள் தலைவனாக இருந்து தமிழக அடுத்த சிஎம் தொட்டி உழைச்சிக்கிட்டே தான் சார் இருப்போம். இன்னும் சிஎம் இல்லை, அவருக்கு எங்கள் உயிருள்ள வரை உழைப்போம், அவருக்காக எதையும் செய்வோம். அவ்வளோதான் சார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார். அது எல்லையில்லா பந்தம், எல்லையில்லா உறவு. எனக்கு அவர் உயிர். அவ்வளோதான் சார். இப்போ இந்த சம்பவம் உங்களுக்காக மேலிடத்துல எதுவும் கேட்டு விளக்கம் கேட்டாங்களா, இல்லை உங்களுடைய எதுவும் தொடர்பு கொண்டாங்களா? இல்லை சார், இதை பற்றி எதுவும் இல்லை சார். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா பல தொண்டர்களும் ரசிகர்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபத்துல கொஞ்சம் இந்த இணையதளத்துல கொஞ்சம் விமர்சனம் பண்றதை எப்படி பாக்குறீங்க சார்? யாருமே கோவப்படக்கூடாது. உண்மையான தளபதி தொண்டர்களாக இருந்தால் கோவப்படக்கூடாது. இது நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தலைவருக்காக இது செய்யறாங்க. இதை நம்ம மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறலாம். இதை கோவப்படுறதுக்கோ இதில் நம்ம தவறா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இது நம்ம தளபதிக்கு இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்கோம்னு பெருமையா இருக்கு. நம்ம ஒரு சாதாரணமாக ரசிகர் மன்றமாக இருந்து இன்னைக்கு மக்கள் தலைவனாக மாறி இருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்காருன்னா அந்த தலைவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. நான் போய் வெறும் கையில் விட்டு தான் என்ன பண்ண முடியும்? இந்த தண்டைகள்லாம் தொடக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நம்ம தலைவனுக்கு தான் நல்லது. நம்ம தலைவருக்கு நல்லதுன்னா எனக்கு நல்லது. அந்த மாதிரி தான் நான் மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. நம்ம தொண்டர்கள் யாராக இருந்தாலும் இதை தவறா அந்த மாதிரி பேசக்கூடாது. இது பாதுகாப்பு காரணத்துக்காக செஞ்சது, நடந்தது. இதை மகிழ்ச்சியோட நான் ஏற்றுக்கிறேன். இதை விமர்சனம் பண்றதுக்கு தவறு சார். இது நியாயமான விஷயம் நடந்தது. இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து தலையில வச்சு சுட்டிருந்தா கூட அது மகிழ்ச்சியா தளபதி தொண்டனா ஏத்திருப்பான். ஒரு தளபதி தொண்டன் உண்மையா நேசிக்கக்கூடியவன் தளபதிக்காக நிக்கிறமான சுட்டிருந்தா கூட ஏத்திருப்பான். அவ்வளவுதான். தொடர்ந்து அவர் போற இடம்லாம் சொந்த வேலைக்கு போறேன் வராதையும் சொல்றாப்ல. முன்னாள் மாவட்ட தலைவர். ஆமா சார், அவர் பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா அனுப்புறது நம்ம கடமை இல்லை சார். சொந்த வேலையா போறாரு சார், இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு 1000 பேரோட கூட்டிட்டு போய் அங்க நின்றாதான் தப்பு. நான் போய் தளபதியை பாதுகாப்பா அவர் அனுப்ப வேண்டியது, அவர் பாதுகாப்பா கூப்பிட வேண்டியது என்னோட கடமை தானே சார். என் பேரு PV இன்பராஜ், மதுரை மாவட்ட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன். இப்பவும் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தளபதி தொண்டராக இருக்கேன். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.